விக்னேஸ்வராய நமகம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, தமிழ் புத்தாண்டு பலாபலன் வரிசையில் நாம காண இருப்பது பராபவ ஆண்டு. இதுல ரிஷபராசிக்கு எவ்வாறு உள்ளது, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பினை தருகின்ற ஆண்டு என்று கூட சொல்வார். தமிழ் புத்தாண்டுல பராபவ ஆண்டு உயர்வினை தருகின்ற ஆண்டாக மாறுகின்ற காலம் என்று கூட சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்கள். ஐயா, சித்திரை 1 தொடங்கி பங்குனி அடுத்த ஆண்டு வருகின்ற பங்குனி முடிய நம்மளுக்கு எல்லாமே சுபம் தருகின்ற வருடமாக மாறும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயத்தில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாங்களோ அவை அனைத்தையும் முறியடிக்கப்பட்டு வெளிவரப்படுறாங்க. காரணம், சனி பகவான் 11ஆம் இடத்திலையும், இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு செல்லுகின்ற காலத்திலையும், இதுவரைக்கும் இல்ல ஐப்பசி மாதம் ராகு கேதுக்களுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகம் இல்லாம இருந்தது. இந்த முறை சாதகத்தின் அடிப்படையில் வருகின்ற இடமாக மாறப்போகுது. முக்கியமா ராகு பகவான் நல்ல இடத்துக்கு மாறுறதால இவங்க தொடுகின்ற வேலையில வெற்றி தருகின்ற வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. ஐயா, ஏற்கனவே நல்ல இடத்துல பெரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இவங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்ததும், இது வரைக்கும் குரு பகவான் என்றார் 2ஆம் இடத்துல இருந்தார். அதாவது 2 என்று சொன்னால் குடும்பஸ்தானம், வரவு தருகின்ற ஸ்தானம். அவர் இடம்பெயர்ந்து 3ஆம் இடம் தடையை உடைத்து உச்சம் பெறுகின்ற நம்மளுக்கு பாதகாதிபதி தான் இருந்தாலும் அவர் தருகின்ற பலாபலங்கள் முழுமை பெறுகின்ற ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு ரிஷபராசிக்கு ஏற்புடைய காலமே. ஐயா, அரசியலில் ஈடுபட போறாங்க, பெரிய ஒர்க்ல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஜாப்ல இருந்து மேனேஜர் போஸ்டிங் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள், இந்த கோச்சார ரீதியா வரக்கூடிய பலாபலங்கள் முழுமை பெறும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் செல்வங்கள் சேரக்கூடிய காலம். வீட்டிலிருந்து, அதாவது கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகி நல்லதை அனைத்தும் கொடுக்க போறீங்க. இந்த ஆண்டு திருமணம், குழந்தை, வேற என்னென்ன விஷயத்தில் வீடு கட்டாம இருந்தா வீடு கட்டுறது, புத்திர பாக்கியம் முக்கிய தருணமே. புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கின்ற ஆண்டு இந்த ஆண்டு தான். செல்வம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் மனைவியும் கணவன் மனைவி இருந்து வந்த பிரச்சனை, இது அனைத்தும் விலகுகின்ற ஆண்டு என்று சொன்னால் இந்த பராபவ ஆண்டு முன்னேற்றத்தை தருகின்ற பாதையை எடுத்து செல்லும். இந்த ரிஷபராசிக்கு நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.